வணக்கம் நண்பர்களே, அனைவருக்குமே பாத்தீங்கன்னா வணக்கம். திமுகவின் தலைவர் அதிரடியான மாற்றமா, பாரதிய ஜனதா கட்சி பகீர் தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே. ஒரு பகீர் தகவல்களை அவர்களே வெளியிட்டிருக்கிறாங்க. அதை பத்தி தான் ஒரு கன்ஃபார்மினேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். உண்மை தன்மை அதுல என்ன இருக்கு அப்படின்றது இங்க ரொம்ப ரொம்ப ஒரு ஹைலைட்டடான ஒரு விஷயமா பார்க்கப்படுகிறது அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. திமுகவின் தலைவர் அதிரடி மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இருக்கிறீங்களே ப்ரோ, உண்மையாவா அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மையிலும் உண்மை அப்படின்னே சொல்லப்படுகிறது. பாரதிய ஜனதா கட்சி சில விதமான முழுமையான முடிவுகளை பாத்தீங்கன்னா எடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுவதாகவும் நமக்கு தகவல்கள் என்பது பிரத்யேகமா கிடைக்கப்பெற்று இருக்கிறது. திமுகவுடைய கவர்மெண்ட்டை தினசரி பாத்தீங்கன்னா கிழிக்காதவங்களே கிடையாது. எல்லாருமே கிழின்னு கிழிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு வேளையிலே திமுகவின் தலைமையே டோட்டலா பாத்தீங்கன்னா மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல்களும் பாத்தீங்கன்னா இருக்கிறது. இந்த ஒரு நிலையில தான் திமுகவின் தலைவராக இருப்பவர் தற்போதைய தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்கள். அவர் ஒரு வழியா பாத்தீங்கன்னா எப்படின்னா பண்ணி எசக புசகா சிறைக்கு போயிட்டார் அப்படின்னா டெஃபினெட்லி வில் பி இவர் போயிடுவாரு. கண்டிப்பா மேபி சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு புறம் பாத்தீங்கன்னா எதிர்பார்க்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேளையிலே அப்போ திமுகவினுடைய தலைவர் பதவி அப்படின்றது பறிபோக கூடுமா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா மேபி இப்ப இருக்கக்கூடிய கண்டிஷனுக்கு பறிபோவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் நிச்சயம் பாத்தீங்கன்னா இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வரப்போற 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலுடைய முடிவுகளும் மாற்றங்களும் எதனை நோக்கிய நகர்வுகளாக இருக்க போகிறது அப்படின்றத நம்ம கம்பல்சரி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நண்பர்களே. திமுகவின் தலைவரே அதிரடியாக பாத்தீங்கன்னா மாற்றப்பட வேண்டிய ஒரு சில சூழல்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது நிச்சயமா ஃபியூச்சர் ஏடிஎம்கேல டிஎம்கேல நிறைய மாற்றங்கள் பாத்தீங்கன்னா கொண்டு வரப்படும். ஓகேங்களா? அவரு சொல்றது அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா கனிமொழியை தலைவரா ப்ரொஜெக்ட் பண்ண போறாங்க அங்க திமுகவினர். ஸ்டாலின் கைது செஞ்சுட்டா அடுத்தது வலுவான லீடர் யாரு? கனிமொழி தான். ஸோ அப்போ கனிமொழி மாணிக்கன்ற மாதிரி அவர் தலைவராக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுவதாக தகவல்கள் என்பது நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே, யாருக்கு எப்பேற்பட்ட அறிவிப்புகள் வெளியாக போகிறது என்பதை தொடர்ந்து பார்க்கலாம்.